இந்த உங்க தலைவர் சொன்னார்ல, அரசியல்வாதிய பத்தியில ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்கலாம் அரசியலுக்கு வர முன்னாடி உங்களுடைய வருமானம் என்ன? இப்ப உங்க வருமானம் என்ன? சொல்ல தயாரா? அந்த வருமானம் எதுலேருந்து வந்துச்சு? சொல்ல தயாரா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் அந்த பேப்பர் படிக்கும்போது ஏதாவது கண்ணாடி இருந்ததா? அத கண்ணாடிய பார்த்து தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரா? எதனால அப்படி கேட்டாரு? எப்பவுமே பேப்பர் பார்த்து படிக்கிறவர் தான். பாட்டா படிப்பாரு. நாங்க பாடா படுவோம். அந்த மாரி இருந்துச்சு. நேற்று கண்ணாடிய பார்த்து ஏன் பேசினாரு? எங்க தலைவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா தான் கேட்டிருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவருக்கு அவரே கேட்டிருக்காரு. என்ன விஷயம் கேட்கிறேன் நானு. ஸ்டாலின் ஐயா இருக்காரே, ஆமா. அவரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால, அவரு அரசியலுக்குன்னே வர்றதுக்கு முன்னால, அரசியலுக்கே வரதுக்கு முன்னாடி. அவரோட சொத்து மதிப்பு என்னங்கிறீங்க? ஆ? ஆனா இன்னைக்கு போய் நோண்டி பார்த்தா ஒண்ணும் இல்லன்னு இருக்கும். ஆனா அந்த சூட்சமம் எங்களுக்கு தெரியாம இல்ல. எந்த அரசியல்வாதியும் அவங்க பேர்ல சொத்த வச்சுக்க மாட்டானுங்க. பினாமி பேர்ல அங்கங்க எழுதி வைப்பானுங்க. புரியுதுங்களா? இதான் உண்மை. அத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நீங்களும் பண்ணலான்னு. அத தெரிஞ்சுக்கிட்டா அப்போ உங்க தலைவர்கிட்ட ஒரு சொத்துமே இல்லையா? எல்லா சொத்தையுமே குடுத்துட்டாரா? ஹலோ, எங்க தலைவன்கிட்ட சொத்து இருந்திருந்தா அவர் தானம் தர்மம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்திருப்பாரு. புரியுதுங்களா? ஏன்னா எங்க தலைவன் அது மாதிரி தானம் தர்மம் பண்ணிருவாருங்கிற ஒரே காரணத்தினால அவங்க அப்பா அவருக்கு சொத்தை எழுதி வைக்கல. விஜயனா, உங்க சதி, உங்க வாழ்க்கையில இவ்வளவு சதி இருக்க. எல்லாரும் சதி பண்றாங்க. பெத்தவங்க, மத்தவங்க, கட்டினவங்கன்னு எல்லாருமே சதி. கூட நிக்கிற அத்தனை பேரும் இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் விஜயனா எங்க தலைவன் பாத்தீங்கல்ல. பைத்தியமாயிட்டாரா என்ன தெரியலையே. என்னது? இல்ல பைத்தியமாயிட்டாரா என்ன தெரியலையே. எல்லாரும் சதி பண்ணும்போது என்னங்க ஆக முடியும்? ஏங்க துக்க நெஞ்சு அடைச்சு மேடையில பாத்தீங்களா? மக்கள், அறியாத மக்கள் நம்மளை நம்பி இப்படி நின்றுட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னா நாம என்ன செய்யணும்? நம்மளை இப்படி சுத்தி வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போயிடணுமா? நம்மளை சுத்தி எதிராளிகள் நிக்கிறாங்களே, அவங்களால எப்படி சமாளிக்க போறோங்கிற அப்படியே நெஞ்சு அடைச்சு போய் தனியா போய் அழுதாரு. பாத்தீங்களா? அதுதான் கேட்கணும். அழுதாரா இல்லையா? நெஞ்சு அடைக்கிறப்ப இந்த அவரோட அழுகைய பாக்குறப்ப என்னைக்கு நேத்து ஃபுல்லா நான் சாப்பிடவே இல்லை. அழுது நீங்க ஏப்ப விடும் போதே தெரிஞ்சது நீங்க சாப்பிடலன்னு.